ஒன்று கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாயிருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? நமக்குள்ள இருக்கிற 3 மனுஷ மார்க்கங்களை ஆண்டவர் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் பாருங்க: பொறாமை, வாக்குவாதம், பேதங்கள். பொறாமையை எடுத்துக்கிட்டோன்னா, பொறாமை ஒரு மிக கொடுமையான ஒரு துர்க்குணம். எப்படி அப்படின்னு பாருங்க. நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கொலைக்கு ஒப்பு கொடுத்ததே பொறாமை தான் காரணம். இதை ஒரு வசனம் மூலமாக நம்ம பார்த்துக்கலாம். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் பாருங்க. பொறாமையினாலே அவரை ஒப்பு கொடுத்தார்கள் என்று பிலாத்து அறிந்து. பிலாத்துக்கு தெரிய வருது எப்படின்னா, இப்படி ஏசப்பாவை சிலுவையில் அறைந்து கொலை செய்ய அவங்க ஒப்பு கொடுத்தாங்கன்னா அதுக்கு காரணமே பொறாமை. அப்போ அது ஒரு மிக கொடுமையான ஒரு குணம்தான் பொறாமை. அந்த பொறாமை நம்மகிட்ட இருந்து நீங்க வேண்டும். அடுத்தது பாருங்க, வாக்குவாதம். 2 தீமோத்தேயு 2:13 பாருங்க. இவைகளை அவர்களுக்கு நினைப்பூட்டி ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் கேட்கிறவர்களை கவிழ்த்து போடுகிறதுக்கு ஏதுவான வாக்குவாதம் செய்யாதபடிக்கு கர்த்தருக்கு முன்பாக அவர்களுக்கு எச்சரித்து புத்தி சொல்லு. இந்த வாக்குவாதம் என்னன்னா, ஒன்றுக்கும் உதவாத ஒரு பிரயோஜனமே இல்லாத ஒரு குணம் இந்த வாக்குவாதம். இதுக்கு இன்னொன்று சொல்கிறாங்க பாரு, கேட்கிறவர்களை கவிழ்த்து போடும். இந்த வாக்குவாதம் கேட்குறவங்களை கவிழ்த்து போடுறக்கூடிய ஒரு செயலாக இருக்குது. அப்போ அந்த வாக்குவாதம் நமக்கு தேவையே இல்லை. ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத அந்த குணம் நமக்கு வேண்டாம். அடுத்தது 3வது பாருங்க, பேதங்கள். இந்த பேதங்கள் மாம்சத்தின் கிரியைகளில் ஒன்றா கருதப்படுது. யாக்கோபு 2:9 பாருங்க. பட்சபாதம் உள்ளவர்களாய் இருப்பீர்களானால் பாவம் செய்து மீறினவர்கள் என்று நியாய பிரமாணத்தால் தீர்க்கப்படுவீர்கள். இந்த பட்சபாதம் மிகப்பெரிய பாவச் செயலாக சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் பேதங்கள். பொறாமை, வாக்குவாதம், பேதங்கள். இவற்றை நீக்குவோம். கடவுளின் பிள்ளைகளாக வாழ்வோம்.